இங்க ஒரு சண்டை வரப்போகுது. என்ன கிக்கி அமைதியா இருக்கா? பாரு கிக்கி, உன் தங்கச்சி போல உனக்கு இவ்வளவு பாசம்னா, உன் தங்கச்சி ஏதாவது ஒண்ணு பண்ணா அமைதியா இருப்ப. மத்த போன பீமெல்லாம் சும்மா தூரமா நடந்து போனா கூட அவனை போட்டு அடிப்ப. ஏன் கிக்கி, லாஜிக் என்ன? அச்சோ, இன்னும் ஒரு நாள் வாந்தி இருக்கிற மாதிரி பண்றான். கிக்கி என்னாச்சுமா? கிக்கி 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 கிக்கிமா, கிக்கி என்னாச்சுமா? கிக்கி செல்லத்துக்கு ஐயோ பாவம் குழந்தை. ஏ கிராணி, என்னடி பண்ண? கிராணி என்னடி பண்ண கிக்கிய? ஏ கிராணி, கிக்கி என்ன பண்ண? அவன் வாந்தி எடுக்கிற மாதிரி பண்ணா. கிராணி மேலே எங்களுக்கு சந்தேகமா இருக்கா, அவ கர்ப்பமா இருக்காளா அப்படின்னு. இவ்வளவு கர்ப்பமா இருக்கேன்ன வேணாம்ல. வெறி வந்துட்டு, வெறி வந்துட்டு, வெறி தட்டினோன்னு வெறி வந்துட்டு, தட்டினோன்னு வெறி வருது. ஏமா கிராணி, தட்டினோன்னு வெறி வருது. அது எப்படி? அது எப்படி? அது எப்படி? கிக்கி பாக்கா என்ன பண்றா அவ? ரொம்ப கிக்கி, அவளை என்னன்னு கொஞ்சம் கவனிச்சு அனுப்புமா. கிக்கி நேற்று நைட்டு சாப்பாடு போடும்போது எல்லாரையும் பறந்து பறந்து அடிச்சா. பெரிய பூனைங்க எல்லாரையும், சின்ன பூனைங்க 8 போரை விட்டுட்டா. கிராணியை வந்து லைட்டாக அவகிட்ட வரும்போது லைட்டாக இப்படின்னா, அடுத்து பீமும் குட்டியும் தான் பயங்கரமாக அடி வாங்கினாங்க. பறந்து பறந்து எட்டி எட்டி மிச்சா. அடுத்து பொம்மையையும் மிலிட்ரியும் அதை விட லைட்டாக அடித்தா. ஆனால் நிறைய தான் அடித்தா. இது எப்படி இருக்குது தெரியுமா நான் பேசுறது? என் தாத்தா ஒருத்தர் சொல்லுவார், இது வரைக்கும் இந்த மாதிரி நடந்ததில் இதான் ஃபஸ்ட் டைம், ஆனால் இதுக்கு முன்னாடி நிறைய இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி இருக்கு. அடித்தா, ஆனால் அந்த அளவுக்கு லைட்டாக அடிக்கலை, லைட்டாக தான் அடித்தா, ஆனால் பயங்கரமாக அடித்தா. எப்படி இருக்கு கிராணி? கிராணி ஆமாம், நான் குளிக்கல, நான் அழுக்கா இருக்கமா கிராணி. என்னை குளிப்பாட்டி விட்றதான் உனக்கு தினமும் வேலை. ஏவல எப்போ பார்த்தாலும் கையை போட்டு நக்கிக்கிட்டு, ஏதாவது கம்மியாக நக்கிறா. சில நேரம் முழு கையையும் நக்குவா உட்காந்துக்கிட்டு. வேண்டாமா கிராணி, அக்கா வந்து ரொம்ப சுத்தமான பொண்ணுமா. மோந்து பார்த்து நக்கிட்டு கேவல. இனி அப்புறம் எல்லாரும் என்ன நினைப்பாங்க? நான் ஒரு சுத்தங்கிட்ட பொண்ணுன்னு நினைக்க மாட்டாங்க. ஆத்தோடி கடிக்கிறான். என்ன பண்றாவா? அந்தடி கடிச்சு கடிச்சு கிளீன் பண்றியாமா? அம்மா எனக்கு வேண்டாம், நீ கிளீனிங் எனக்கு வேணாம், என்னை விட்டுருக்குற நீ போதும். என் அம்மா இப்படிலாம் பண்ணவே மாட்டா. அம்மு தான் எனக்கு வேணும். அம்மா எங்க? எனக்கு அம்மா நினைச்சாலும் நைட்டெல்லாம் தூக்கமே வர மாட்டேங்குது. எப்படியாவது ஒரு அதிசயமா வந்து வீட்டு வாசல்ல நின்னுற மாட்டாளா அப்படின்ட்டு. என்ன பண்ண? இப்போ இது அம்மா போட்ட குட்டியும் குட்டி போட போகுது. சரி, என்னது சொல்ல? உங்களும் ஒரு ஆப்ரேஷனை பண்ணலான்னு பார்த்தா அந்த ஹாஸ்பிட்டலில் பண்ண மாட்டாங்கன்றாங்க. இன்னும் அங்கே வசதி வரலையா? இங்கே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் டாக்டர் இல்லையா? எல்லாரும் ஏதோ கேம்பெயின் போயிருக்காங்க. ஐயோ, அதான் சரி. இப்போதான் நல்லா தானே இருந்தீங்க. இங்கே உன் தங்கச்சி எச்சியெல்லாம் உன் மேலே தான் தடவை போகிறேன். கிக்கி கிக்கி கிக்கிமா,
கிக்கி கிக்கி ரொம்ப நல்ல பொண்ணு. அந்த அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து டாக்டர் இல்லையா, எல்லாரும் எங்கெங்கேயோ போயிருக்காங்களாம், கேம்பெயின் எங்கேயோ போயிருக்காங்கன்னு சொன்னாங்க. ஆனால் நாங்கள் ஒரு வருஷமாக கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஒரு வருஷமாகவே வந்து அவங்க அங்கே ஆள் இல்லை, எங்கே பண்ண மாட்டோம், ஆம்பளை பூனைக்கு தான் பண்ணுவாங்களாம், பொம்பளை பூனைக்கு பண்ணுறதுக்கு எங்கள் ஃபெசிலிட்டி இல்லை அப்படின்னாங்க. ப்ரைவேட்டில் பண்ணுற அளவுக்கு எங்களுக்கு வசதியும் கிடையாது. 4 பேர் இருக்காங்க இப்போதைக்கு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு. என்ன பண்ண போகிறோன்னே ஒன்றும் புரியல. பார்ப்போம், கடவுள் ஏதாவது வழி காட்டுறாரான்னு பார்ப்போம். ஓகே, பாய். கிக்கிமா, கிக்கு கட்டியான், கிக்கு கட்டியான்.